சபைகளுடைய மேன்மை ஆவியானவருடைய கிரியை தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 அங்கே நதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, எடுத்தவங்க ஒருத்தர் வாசிங்க. கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுகின்றன. நதிகள் இருக்குது, ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் இருக்குது. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஏதென்ற இடத்துல ஒரு நதி ஓடிட்டு, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் சபையில் உள்ள மரங்களாகிய நமக்கு நாம் செழித்து அடைவதற்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை சபையிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செய்யற காரியங்கள் தான் சபையிலே வளப்பத்தை கொண்டு வரும். ஒரு எவ்வளவு பெரிய தோட்டமா இருந்தாலும் நதி இல்லாவிட்டால் அது வறண்டு போகும், கனி கொடுக்காது, அது பிரயோஜனப்படாது. ஒரு சபை எவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடத்துல கூடி ஆராதித்தாலும் ஆவியானவர் இல்லாவிட்டால் அது ஒரு வறட்சியான சபையாகவே இருக்கு. பாடல்கள் இருக்கலாம், கொயர் இருக்கலாம், செய்திகள் இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம், ஆனா ஆவியினாலே இல்லாமல் தானாக எவ்வளவு இனிமையாக பாடினாலும், எவ்வளவு இனிமையாக நல்ல கருத்துக்களோடு பிரசங்கள் பண்ணாலும், ஆவியானவர் இல்லாத செய்தி உயிரற்றது. ஆவியானவர் கிரியை செய்யாத ஆராதனைகள் உயிரற்றவைகள். இன்னைக்கு உலகத்தில் பிரம்மாண்டமான கட்டடங்கள் கட்டி பிரமாதமாக ஆராதிக்கிற நிறைய இடங்களிலே அந்த சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்பதை விசுவாசிக்கிற மக்கள் இல்லை. ஆகவே எல்லாமே ஒரு வறட்சியான காரியமாகவே காணப்படுகிறது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருந்தால் இன்றைக்கு எவ்வளவோ உலகத்தில் பெரிய எழுப்பு நடந்து எப்போதுமோ உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஏராளமான கிறிஸ்தவர்கள், 200 கோடிக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் இவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர். இங்கே உங்களை பார்த்து கேட்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுகிற மக்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்கள். சரி, கொஞ்சம் பேர் தான் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்ற மக்களா இருக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு வாலிப பையனா இருக்கும்போது சிஎஸ்ஐ சபையிலிருந்து ஒரு பெந்தெகோஸ்தே சபையினுடைய கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். வாழ்நாள் முழுவதும் நான் சர்ச்சைக்கு ஒழுங்கா போன பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு என்பதை அறியாமல் இருந்தேன். அந்த கூட்டத்தில் போய் நான் உட்கார்ந்த போது அதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். முன்னால் அழைப்பு கொடுத்த போது முன்னால் போய் நான் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி கண்ணீரோடு ஜெபம் பண்ண போது தரையில் முழங்கால் படிட்டு, மண் தரையில் முழங்கால் படிட்டு ஜெபித்த போது நான் கேட்காமலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆண்டவர் தந்தா. நான் பரிசுத்த ஆவி அபிஷேகம் உண்டுன்னு எனக்கு தெரியாது, அந்நிய பாஷை உண்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆண்டவரின் பாவங்களை மன்னித்ததற்காக ஜெபம் பண்ண வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வந்து இறங்கினார். ரொம்ப நேரம் நான் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். என் தலையில் யாரும் கை வைத்து ஜெபம் பண்ணவும் இல்லை, பரிசுத்தாவின் உண்டு அதை பெருன்னு சொல்லவும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்னை நிரப்பினார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தொடர்ந்து இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு பெற்ற அனுபவம் இன்னைக்கு எனக்குள்ள இருக்குது. நீங்க இன்னைக்கு ஒரு பெந்தெகோஸ்தே சபையில் இருக்கிற நீங்கள் எவ்வளவு இனிமையா பாடினாலும் உங்களை விட நல்லா பாடுற பிசாசு நிறைய இருக்கான். பாட்டில் வச்சு நீங்க திருப்தி அடையவே கூடாது. ஆவில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. பாடல் யாரும் பாடலாம். சினிமா துறையில் உள்ளவங்க நம்ம விட இனிமையா பாடுறாங்க. ஆனா ஆவி நிறைவு இல்லாம நீங்க வெறும் ராகத்துல முக்கியம் செலுத்தினு சொன்னா முக்கியமான நோக்கம் கெட்டுவிடும். பரிசுத்த ஆவியை பெறணும். நீங்க இனிமையா பாடுறீங்களோ இல்லையோ, பரிசுத்தாவின் நிறைவை எல்லாரும் பெற்றிருக்கணும். அல்லேலூயா. அதுக்கான ஒரு வாஞ்சை இருக்கணும், அதுக்கான ஒரு தாகம் இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த வாஞ்சையும் இல்லை, தாகம் இல்லை. சபைகள் அதனால ரொம்ப பாதிக்கப்படுது, ஊழியங்கள் அதனால பாதிக்கப்படுது. இந்த ஏதேன் தோட்டத்தில் அழகான மரங்கள் இருந்தது, பார்வைக்கு அழகானதும் புசிப்புக்கு இனிமையானது இருந்தாலும் அந்த தோட்டத்தில் தண்ணீர் பாஞ்சனால்தான் செழுமையா இருந்தது. உலகத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் ஆவியானவர் கிரியை செய்கிற சபைகள் தான் வளர்ச்சி அடைகிறது.